ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யோர் வைப், ஹவ் அதர்ஸ் பெர்சீவ் யூ. அதாவது உங்களோட வைப் என்ன, நேச்சுரலி மற்றவங்க எப்படி உங்களோட உங்களை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர், pile number 2 in the 111 angel number, pile number 3 in the white color stone. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 pile சூஸ் பண்றனாலும் எஸ், தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay, pile number 1. Pile number 1 பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெரி மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சனாக இருக்கலாம். பிகாஸ் பைல் நம்பர் 1 ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா இருப்பீங்க. அண்ட் ஒரு பர்சன் கூட கனெக்ட் ஆகுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இருக்கும். நீங்க குவைட் ஃபிளெக்சிபிள் பர்சனாக இருக்கலாம். அண்ட் ஒரு பீப்புளை கன்ஃபியூஸ் பண்றதுலயும் சரி, பிராங்க் பண்றதுலயும் சரி கொஞ்சம் நல்லாவே தான் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி என்னதான் ஒரு விளையாட்டுத்தனம் இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணாலுமே நீங்க உங்களோட அந்த ரூட்ஸை மறக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே உங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த ஒரு கல்ச்சர், அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் உங்களோட திறமைகளை ஒரு வெளிப்படுத்தணும். ஆனா ஒரு என்ன சொல்றது, சம்வேர் உங்களோட அந்த ரூட் மறக்க கூடாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்பீங்க. உங்களோட திறமைகள் நீங்கள் வெளிப்படுத்தினாலும் கூட அதுலேயுமே ஒரு லிமிட் இருக்கும், ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பீங்க. இதுதான் என்னோட லைஃப், இதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன், ஒரு சில விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு கூல் டைப் ஆஃப் அ பர்சன் தான், ரொம்ப கூலஸ்ட் பர்சன். உங்களை கோவப்படுத்தாத வரைக்கும். உங்களை கோவப்படுத்திட்டா இட்ஸ் டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு பர்சன். உங்ககிட்ட உங்களோட அந்த கோவமான முகத்தை பார்க்க கூட பயப்படுவாங்க. ஸோ அதனாலதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பீப்புள் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. உங்களோட அந்த வைப் கன்ஃபியூஸ் பண்ணோம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில குவாலிட்டிஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளோடையுமே இன்டராக்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செலக்டிவ்ங்கிறது இருக்காது. அதாவது பீப்புளோட இன்டராக்ட் பண்றப்போ ஒரு செலக்டிவா பார்ஷியலா நீங்க இன்டராக்ட் பண்ண மாட்டீங்க. எல்லாரோடையும் ஈக்குவலா இன்டராக்ட் பண்ணுவீங்க. யாரோட உங்க வைப் மேட்ச் ஆகுதோ அவங்க க்ளோஸ் ஆவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எனர்ஜி அண்ட் வைப் அது ரொம்ப மேட்டர்ஸ். இன்ஃபேக்ட் உங்க கூட இருக்கிற க்ளோஸ்டு ஒன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் செட் உங்க வைப் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சனாக இருந்தால் செட் ஆகாது உங்களுக்கு. எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும், எவ்வளோ கொஞ்சம் பொறுமையாக போனால் கூட அந்த டிஃப்ரெண்ட் வைப் பர்சனோட கனெக்டே ஆக மாட்டீங்க. வெரி பேஷனேட், ரொம்ப பேஷனேட், ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் ஆல்சோ. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா எந்த ரிஸ்க் எடுக்கவும் யோசிப்பீங்க.
ஸோ சேஃப் கேம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்காக வந்துட்டு சேஃப் கேம் ப்ளே பண்ணுவீங்க. பட் ரிஸ்க் எடுக்கிற சூழ்நிலையில வந்துட்டு யோசிக்காம ரிஸ்க் எடுப்பீங்க. டூ மச் பேஷன். சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், வெரி யூனிக் ஆல்சோ. எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாக நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு சில குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு மத்தியில் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம், உங்கள் மைண்டில் நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களோட கோல் உங்கள் கோல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் வந்து பேச்சு திறமை உடைய ஆளாக இருக்கலாம். ரொம்ப உங்களோட கம்யூனிகேஷன் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கும். ஈஸியாக வந்துட்டு பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு பீப்புளை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு மேக்னெட் மாதிரி. ஸோ இதில் என்னன்னா எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே அட்ராக்ட் ஆவாங்க. குட் கைண்ட் ஆஃப் பீப்புள், நெகட்டிவ், டாக்ஸிக், எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே உங்களோட ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. பிகாஸ் ஒரு கம்யூனிகேஷனில் வந்துட்டு ஒரு கூலாக பேசுவீங்க. அதாவது மனசில் ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு ரொம்ப குத்தி காட்டி பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இதுதான் லைஃப், திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு கூலாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ எவ்ரிபடி லவ்ஸ் யூ ஃபார் தட். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்தில் உங்களை ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் அ வெரி ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். நீங்கள் ரொம்ப ஃபேமிலி அப்படின்னு, அதாவது ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அது கோவங்கள் வந்தால் கூட ஃபேமிலின்னு வர்றப்போ கம்ப்ளீட்டாக எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பீங்க. ஸோ ஃபேமிலி இஸ் யுவர் பிக்கெஸ்ட் வீக்னஸ். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளோட வந்து ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. பட் உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு உங்கள் வைப்புக்கு மேட்ச் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. பட் ஈஸியாக எல்லாத்தோடையும் அதனால கனெக்ட் ஆவீங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு யூஆர் அ கன்னிங் ஆல்சோ. அந்த ஒரு, அதாவது ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்கள பற்றின ஒரு நினப்பு வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா ரிஸ்க் எடுப்பீங்க. அது வந்து வேற மாதிரி ரிஸ்க் எடுப்பீங்க. வெரி கன்னிங். பட் ஆனால் வந்துட்டு யூஆர் நாட் தட் பேடுன்னு கிடையாது, பேட் இன்டென்ஷனில் இல்லை. பட் அந்த ஒரு சூழ்நிலை வர்றப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு யாரையும் ஹார்ம் பண்ணாமல் இருக்கணும், அதே சமயம் அது உங்களுக்கு ஃபேவரபுளாகவுமே இருக்கணும். ஸோ இந்த ஒரு தாட்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப்லி இருக்கு உங்களுக்கு. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பீப்புள் மாதிரியே இருக்க மாட்டீங்க. அதாவது கொஞ்சம் ஒரு இந்த ஃபாரினர்ஸ் வைப் இருக்கும். அவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு, அதாவது ப்ராக்டிக்கல்னஸ் எடுத்துக்குவீங்க. உங்கள் கல்ச்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு திங்க் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஸ்டைலிஷ், அதெல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு குவைட் ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன். எல்லா விஷயத்தையுமே லேர்ன் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் நீங்கள் யாரோட கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த பர்சன் கூட உங்களால் வந்துட்டு ஒரு ஒரு பாண்டை கிரியேட் பண்ண முடியும். ஏதோ ஒரு பாண்டை கிரியேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து உங்களை சுற்றி ஒரு சில பீப்புள் இருக்காங்க, உங்களோட கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்துட்டு ஸ்டெப் எடுக்க விடாமல் தடுக்குது. பிகாஸ் யூ ஆர் அ வெரி மிஸ்ட்ரி பர்சன் தான் நீங்கள். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு யூ ஆர் அ வெரி மிஸ்ட்ரி சம்டைம்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. ஆக்சுவலி பைல் நம்பர் 1 வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருந்தாலுமே கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்.
ஓகே, pile number 2. ஸோ pile number 2 பார்க்குறப்பவே வண்டர்ஃபுல்லாக இருக்கு. See, you are a very calm person, very calm. காம் இன் த சென்ஸ் வந்துட்டு உங்களை சீண்டாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க. பிகாஸ் வந்து pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறது, இல்லைனா அன்னெசரி காசிப் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட பிகினிங்கில் வந்துட்டு உங்களோட பாஸ்டில் நீங்கள் ரொம்ப காசிப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன். ரொம்ப அமைதி. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு க்ரௌடு பிடிக்காது, ஓவராக சவுண்ட் இருந்தால் பிடிக்காது, ஒரு அமைதியாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பட் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்காது, கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு ஒரு 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ், 1-to-1 கான்வர்சேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு காமான வைப்பு தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு pile number 2க்கு. அண்ட் சம்வேர் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு உங்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. பிகாஸ் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கு. அவங்க ஒரு கன்ஃபியூஸ் இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாலோ இல்லை ஏதோ பிரச்சனைனா கூட உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசலாம். லைக் ஒரு ஃபோனில் ஒரு 1/2 hour 1 hour பேசினா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல வைப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வராகவுமே ஒரு சில பீப்புளுக்கு இருக்கீங்க, அண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவுமே வந்துட்டு ஒரு சில பீப்புளுக்கு இருக்கீங்க. ஸோ உங்களோட வந்துட்டு வைப் வெரி குட், ரொம்ப குட். அண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரொம்ப இறையருள் அதிகமாக இருக்கும். நிறைய சாமி கும்பிடுவீங்க. அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி மேலே அதிகமான ஒரு விஷயம், அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படியாவது பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் அதுக்கான ஒரு எஃபோர்ட்டை கண்டிப்பாக போடுவீங்க அந்த பாசிட்டிவிட்டியை வந்துட்டு கொண்டு வரத்துக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு நியூ பிகினிங்கிறதுல ரொம்ப பிலீவ் பண்ணுவீங்க. லைஃப் வந்து ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குன்னா ஒரு புதுசாக ஒரு பிகினிங் இருக்கணும், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், அதை தேட ஆரம்பிப்பீங்க. அண்ட் pile number 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஞ்சல்ஸோட நிறைய கனெக்ட் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஏஞ்சல் நம்பர்ஸ், இல்லை பட்டர்ஃப்ளைஸ், இல்லை ஒயிட் கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் கலரோட அதிகமாக கனெக்ட் ஆவீங்க. அதாவது மற்ற கலர்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தால் கூட அந்த ஒயிட் கலர்னு வர்றப்போ உங்களுக்கு ஒரு வெரி மச் பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். ஒயிட் அண்ட் பிங்க், லைட் பிங்க் கலர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஒரு ஹீலிங் இருக்கும். pile number 2 வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரப்போது நீங்கள் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட், வெரி மச் ட்ரூ ஃப்ரெண்ட். நீங்கள் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணால் அது அப்படியே சீக்ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்ப செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ஒரு ஹீலர், ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஹீலராக கூட இருக்கலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் அந்த ஒரு ஹீலிங் அந்த இதில் கூட நீங்கள் வந்துட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டர் எலமெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வாட்டர் சைன் அண்ட் வாட்டரோட அதிகமாக வந்துட்டு கனெக்ட் ஆவீங்க. சி, வாட்டர்னோடனே காட் ட்ராப்லெட். நான் சொன்ன மாதிரி தான் வாட்டர் சைன், வாட்டர் எனர்ஜியோட அதிகமாக வந்துட்டு கனெக்ட் ஆவீங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு ஹீலிங்கே வந்துட்டு வாட்டர் தான். இப்போ பீச்சுக்கெல்லாம் போறீங்க, அந்த வாட்டரோட கனெக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு பிக்கெஸ்ட் ஹீலிங். ஓகேங்களா? சரி, இந்த 2 கார்டுலையுமே பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் தான் அவ்வளோ நல்லா இருக்கு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டிவ், ரொம்ப ப்ரொடெக்டிவ். அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு மதராக இருக்கீங்க,
இல்லை ஒரு ஃபாதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் இந்த சென்ஸ் ஃபிசிக்கலி மட்டும் கிடையாது, எமோஷ்னலி. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 2 எமோஷ்னல் ப்ரொடெக்ஷனை ரொம்ப நம்புவீங்க. உங்களோட சில்ட்ரனுக்கு எமோஷ்னலி சப்போர்ட் இருக்கணும், நீங்கள் கூட இருந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர், ஐ மீன் இஃப் யூஆர் அ சிங்கிள், இன்னும் மேரிட் ஆகலை அப்படின்னா கூட உங்களோட அந்த தாட்ஸ், ஃபியூச்சர் பற்றின தாட்ஸில் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் பேரண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு தாட்டில் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் ஒரு பீஸ் மேக்கராக இருக்கலாம். ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ப்ராப்ளம்ஸ், இல்லை யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் போய் ஒரு சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பீஸ் மேக்கராக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெரி மச் பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. இன்ஃபேக்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 1 மணி நேரம் இல்லை ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசினா கூட ஒரு டல்லா இருக்கவங்க பாசிட்டிவ் ஆயிடுவாங்க, மனக்குழப்பத்தில் இருக்கவங்க தெளிவாயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாரோடையும் வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு ஒரு மதர் எனர்ஜி வந்து இருக்கும். அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க க்ளோஸ் ஆறாங்க, அவங்களோட ஒரு உங்களோட கேரிங் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மதர் கேரிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு வெரி மச் பியூரிட்டி, ரொம்ப பியூரிட்டியான ஒரு பர்சன் நீங்க. இன்ஃபேக்ட் எத்தனையோ பேர் வந்துட்டு உங்களோட அந்த பியூரிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்களை வந்துட்டு இந்த மாதிரி பாசிட்டிவாவே இருக்க விடக்கூடாதுன்னு நினைச்சா கூட நீங்க வந்து ஒரு கம்பேக் எப்பயுமே கொடுப்பீங்க. பிகாஸ் யூஆர் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது ரெண்டுத்திலையும் ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ பைல் நம்பர் 2 இஸ் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். உங்களோட ஆராவும் நல்லா இருக்கு, உங்க வைபும் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது பார்ப்போம். ஓகே, pile number 3. So pile number 3 wonderful-ஆ இருக்கு. So look at the card. இந்த கார்டோட எனர்ஜி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. Too much of peacefulness இருக்கு. ஆக்சுவலி pile number 3 வந்துட்டு நீங்க வந்து உங்க லைஃப்ல ஒரு லவ் விஷயத்துல வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களுக்கு அந்த லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்துட்டு சும்மா ஒரு கிராண்டடா எடுத்துக்க மாட்டீங்க, ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் லவ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அண்ட் வந்துட்டு லைஃப்ல வந்து நீங்க யங் ஏஜ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு விஸ்டமாக இருக்கட்டும், அந்த ஒரு நாலேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு யங் ஏஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைஃபோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு யங் ஏஜ்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த லவ் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு லவ் கொடுக்கணும், லவ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்ககிட்ட பேச வராங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் பேசுவாங்க. பட் உங்களோட அந்த வைபா இருக்கட்டும், உங்களோட அந்த ஆராவாக இருக்கட்டும், அந்த பர்சனை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்சன் உங்ககிட்ட பேசினா கூட அவங்க ஒரு நல்ல ஒரு தாட்டோட தான் வந்துட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு செகண்ட் டைம்ல தேர்ட் டைம் உங்களோட பேச வாய்ப்புகள் வந்தா கூட கண்டிப்பா பேசுவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு ஈஸியா ஒரு ஃப்ரெண்ட் ஆக்க உங்களால முடியும். பிகாஸ் வந்துட்டு உங்களோட வைப் இஸ் வெரி குட். ரொம்ப இந்த லவ் எனர்ஜி வந்துட்டு நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ரொம்ப ஒரு கிவரா இருப்பீங்க.
பிகாஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய லைஃப்பில் லவ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் நிறைய லவ் கொடுத்துருப்பீங்க. அதில் நல்ல பர்சனுமே வந்துட்டு அந்த லவ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஒரு டாக்ஸிக்குமே உங்கள் லவ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லவ் எனர்ஜி உங்ககிட்ட இருந்து ஒரு பர்சனுக்கு போகுது அப்படின்னா அது அவங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்களால அதை மறக்க முடியாது. என்னதான் வந்து இன்ஃபேக்ட் அவங்களோட நீங்கள் பேசுகிறீங்க, அந்த பழையபடி வந்து ஒரு பாண்டிங் இருக்குது இல்லை, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் அந்த லவ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கிரேட்ஃபுல்னஸோட இருப்பாங்க. அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு என்னைக்குமே வந்து மற்றவங்களோட லவ் லைஃப்ல இல்லை யாரோட லவ் லைஃப்லையுமே வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கவே மாட்டீங்க. ஒரு ஒரு பீப்புள் ப்ராப்ளமாக இருக்கு, ஃபைட் பண்ணுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வாலண்டியராக இன்வால்வ் ஆக மாட்டீங்க. ஒரு பர்சன் ஹெல்ப் கேட்டால் கூட நீங்கள் கரெக்டான ஒரு ஹெல்ப் சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டீசெண்டான ஒரு லவ், ஒரு மெச்சூர்டான ஒரு வைப் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பீப்புள் வந்துட்டு அவங்க உங்களை பற்றின என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கு. ரொம்ப நிறைய ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன், வெரி மச் மெச்சூர்ட். நிறைய வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டிவோஷனல் அந்த ஃபீல்டில் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட லைஃப் பார்த்து அது நோக்கின ட்ராவலுமே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பார்ப்போம். Okay, it's a two different thing. See, நீங்கள் வெரி காம் பர்சன் தான். ஆனால் வந்துட்டு பைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து வெரி காம், நல்ல ஒரு ஜாலி, எல்லாரோடையும் பிடிக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து அட் த சேம் டைம் வந்து இன்னொரு ஃபேஸுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. See, there is also another phase, அதாவது ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு விஷயங்களை லேர்ன் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டேஸ்லுமே நீங்கள் ஒரு நார்மலான விஷயத்த வந்துட்டு பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்துலையுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நிறைய டீப் ரிசர்ச் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கெரியராக இருக்கட்டும், உங்கள் பேஷன், எஸ்பெஷலி உங்களோட பேஷன் ரிலேட்டடாக டீப்பான ஒரு ரிசர்ச் பண்ணி புதுவிதமாக ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கூலஸ்ட் பர்சனாகவும் இருப்பீங்க, ஒரு காமான பர்சனாகவுமே இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் வைப் அப்படிங்கிறதே வந்துட்டு ஆக்சுவலி நேச்சுரலாகவே வந்துட்டு கிடையாது. பைல் நம்பர் 3க்கு நேச்சுரலி ஒரு நாட் நெகட்டிவ் பர்சன், அந்த வைப்பே இல்லை. ஒருத்தவங்க உங்கள் ஃபேஸை பார்த்தா கூட பாசிட்டிவான பர்சன் தான் சொல்லுவாங்க. நெகட்டிவ் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற பர்சன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி வந்துட்டு ஒரு கீ ரோல். ஓகேங்களா? பட் அதே சமயம் வந்துட்டு நீங்க வெரி மச் பாசிட்டிவா இருந்தா கூட ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டியில வந்துட்டு டாலரன்ஸ் கம்மியாக இருக்கும். எய்தர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த பிராங்கிங் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்ல யாரு விளையாடுறாங்களோ அது பிராங்க் இல்லை சும்மா விளையாடுறது எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காது. அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. பைல் நம்பர் 3 வெரி ஃபோக்கஸ்ட். உங்க சர்க்கிள்ல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறதுல வெரி கிளியரா இருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு லெசனா கூட இருக்கும். ஆக்சுவலி சைலண்டா வந்துட்டு பைல் நம்பர் 3 உங்களை வாட்ச் பண்றாங்க. ஒரு சில பேர் நீங்க பண்றத வந்து நல்லா கவனிக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களை மாதிரி இருக்கணும்னு கூட ட்ரை பண்றாங்க. அது மேபி உங்களுக்கு அது யாருங்கிறது கூட தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இருக்காங்க ஒரு சில பர்சன்ஸ்.
அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆன், அதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்தா அதை எப்படி பாசிட்டிவா மாத்தணும். ஒரு பர்சன் உங்ககிட்ட நெகட்டிவா பிஹேவ் பண்றாங்க, ரொம்ப ஒரு நெகட்டிவான பர்சனா இருக்காங்கன்னா அவங்கள எப்படி பாசிட்டிவா மாத்தணும்னு ட்ரை பண்ணுவீங்க, உங்களால முடிஞ்ச எஃபோர்ட்டை கொடுப்பீங்க. பட் ஒன்ஸ் இது முடியாது, இட்ஸ் டன் அப்படின்னு வந்துருச்சுன்னா மூவ் ஆன் ஆயிடுவீங்க. மூவிங் ஆன்ங்கிறது வந்துட்டு ஃபாரெவரா மூவ் ஆன் ஆவீங்க. ஓகே, ஸோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு வெரி பேலன்சிங்கான ஒரு வைப் இருக்கு உங்களுக்கு, வெரி பாசிட்டிவ். ஆனால் நெகட்டிவ்னு வர்றப்போ வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்க எதை வைக்கணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு லெசனா கூட இருப்பீங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய ஒரு லேர்னர், ஆக்சுவலி உங்களுக்கு புக் லேர்னிங் ரொம்ப பிடிக்கும், ஒரு விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும், லைஃப்னா என்ன, உங்க லைஃப் பர்பஸ் என்ன, அண்ட் உங்களோட இந்த கெரியர் அந்த கெரியர் ஜேர்னி, அதை தாண்டி நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும், அதை பத்தி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இஸ் வெரி யூனிக் அண்ட் பிளெஸ்டு பர்சன். ஸோ உங்கள் வைப் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆனால் கூட இட்ஸ் வெரி பியூர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.